வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் உங்கள் அட்லாண்ட கணேஷ் வந்துவிட்டேன் புது கதையை சொல்கிறதுக்காக. அதாவது இந்த கதை ரொம்ப 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 வித்தியாசமான கதை. எல்லா கதையும் தான் வித்தியாசம் சொல்கிறீங்க, இந்த கதையில் என்ன அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி. தமிழில் தான் சொல்லிட்டியா, இப்போ என்னவோ இங்கிலீஷில் சொல்கிறிய அப்படின்னுலாம் கேட்காதீங்க. ஏன்னா இது அருமையான அட்டகாசமான ஒரு டாக்டரோட கதை. என்னது டாக்டரோட கதையா? ஆமாய்யா, நான் என்ன டாக்டர் நான் சொன்னேன், டாக்டரின் கதை. இந்த டாக்டர் பேர் ஜெயசீலன். படிப்பை எம்பிபிஎஸ்ஸை முடிச்சுட்டு ஹவுஸ் சர்ஜரிலாம் பண்ணிவிட்டு இப்போ தான் ஒரு வருஷமாக வேலைக்காக தேடிக்கிட்டு இருக்கார். ஏன்னா அவங்க குடும்பத்தில் வேறு யாரும் டாக்டர் கிடையாது, இவர் மட்டும்தான் டாக்டராக இருக்கார். இனிமேல் வாரிசெல்லாம் ஆஃப்கோர்ஸ் டாக்டராக சான்ஸ் இருக்குது. எனிவே இவர் யங் மேன். நம்ம ஊரில் தான் உங்களுக்கு +2 முடித்து நீட்டு எழுதிட்டிங்கன்னா டக்குன்னு மெடிசனில் சேர்ந்துடலாமே. அந்த மாதிரி சேர்ந்து 5-6 வருடங்களில் முடிச்சிட்டாரு. ஹவுஸ் சர்ஜன்ஸை முடிச்சுட்டு இப்போது கவர்மெண்ட் ஜாபு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாரு. அதாவது கவர்மெண்ட் ஜாபை பண்ணிக்கிட்டே சைடில் ப்ரைவேட்டாகவும் கொஞ்சம் ப்ராக்டிஸும் பண்ணாக்க ஓரளவுக்கு காசு கிடைக்கும். மாதம் அட்லீஸ்ட் ₹1,00,000 ₹1,50,000 வந்தால் தான். முதல்ல படிக்கிறதுக்காக கொடுத்த காசு 40-50 லட்ச ரூபா. பாவம் அப்பா கடனை உடனே வாங்கி அங்கே புரட்டி இங்கே புரட்டிலாம் வாங்கி கொடுத்த பணம் அடைக்கணும். ஏதோ கஷ்டப்பட்டு அடைச்சிக்கிட்டு இருக்கார் அப்பா. இது வந்ததுனாக்க இந்த மாதிரி பணம் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அந்த கடன்லாம் அடைக்கணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் ஜெயசீலனுக்கு ஒரு காதலி லாவண்யான்னு அழகான பொண்ணு ஒருத்தி காதலியாக இருக்கா. அவளும் டாக்டர் தான், ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியான ஃபேமிலிங்கிறதுனால அவளுக்கு இந்த மாதிரி கஷ்டம்லாம் இல்லை. அண்டு அவள் படித்த ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக வந்ததுனால அட்மிஷனுக்கும் 10 பைசா பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவள் ஜெயசீலனை பார்த்து மயங்கி விட்டாள். ஆனால் ஜெயசீலன் நல்லபடியாக நீட்டெலாம் பாஸ் பண்ணி இந்த அட்மிஷன் கிடைச்ச உடனே அப்பா இவ்வளோ பணங்களெல்லாம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கேன்னு பார்த்தாலும், ஏன்னா நீட்டிலலாம் ஒன்றும் பெரிய மார்க் வாங்கிட்டு பண்ணல. பட் இந்த கஷ்டப்பட்டு அந்த அட்மிஷன் வாங்கின அதுக்கப்புறமாக ஹி ரியலைஸ்டு, பாவம் நம்ம அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா கழுத்தில் இருக்கிற தங்கத்தாலியை கூட வச்சுக்காம அதையும் விற்றுட்டாங்க, மஞ்சக்கயிறு கட்டிட்டு விளையாடுறாங்க பாவம். ஸோ நம்ம இவங்களெல்லாம் நல்ல சந்தோஷமாக சம்பாதிச்சு இவங்களை அப்படியே டாப் பொசிஷனில் வைக்கணும். பாவம் நமக்கு வேண்டி இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்கட்டு அப்பாவும் அம்மா மேலே ரொம்ப ரிகார்ட்ஸு. அதே நேரத்தில் அவனுக்கு அக்காவோ தங்கையோ இங்கே அந்த நிறவெல்லாம் இல்லை, ஒரே பையன். அதனால் இந்த பையன் ஓஹோன்னு வந்தான்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. விடிவு காலம் வரும், நம்ம பையன் படித்து முடிச்சு எல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிட்டு இருக்காங்க பாவம். அவள் அப்பாவுக்கு ஒன்றும் பெரிய வேலை கிடையாது, ஒரு பேரியன் கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனியில் கிளர்க்காக இருக்கார். வேலை போகாது, நல்லபடியாக ஓரளவுக்கு இன்கம் ஏதோ வந்துக்கிட்டு இருக்குது, சாப்பாடுக்கெல்லாம். அதில் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாக இருந்து பையன் படிப்புக்காக மேஜராக கஷ்டப்பட்டு பையன் மைனர் விளையாட்டெலாம் விளையாடாமல் நல்லபடியாக பாஸ் பண்ணி டாக்டர் ஆனதில் ரொம்ப பெருமை. கோவிலெலாம் போய் அபிஷேகம்லாம் பண்ணி இதை பண்ணி குலதெய்வத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயும் விருந்தெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஜெயசீலனோட அப்பாவும் அம்மாவும். அண்டு ஜெயசீலனும் நல்ல பையனாக நல்லபடியாக எடுத்து முடித்து இப்போது எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற போது இப்போ கிடைக்கும்லாம் இருந்தது. இருந்தாலும் எதாச்சியாக ஒரு ரோடு ஜோசியர் இப்படி இருக்கிற போது, என்னையா வேலை கிடைக்க மாட்டேங்கிறதுன்னு ஒரு 10-20 ரூபாய் அவனுக்கு போட்டு கொடுத்து, என் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்ன உடனே, தம்பி பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு அவர் சொல்ல, என்னங்க பெரிய படிப்பு, எக்கச்சக்கமாக பணத்தை செலவு பண்ணி டாக்டருக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு ஜோசியர்
அட்டென்ஷனில் எழுந்து நின்று, தம்பி டாக்டருக்கு படிச்சுட்டு இது பெரிய படிப்பில்லைன்னு சொல்கிற, இவ்வளவு சிம்பிளாக இருக்கீங்களே நீங்கள், அடடா எனக்கு ஹெட்டு ஃபுட்டு சில வியாதிகள் இருக்குது, அதெல்லாம் என்ன மருந்து எது இப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய 20 ரூபா வேண்டாம், உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் எல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, அந்த டீல் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த 20 ரூபாயை கொண்டு போய் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன தொந்தரவு இருக்குன்னு சொல்லுங்க எல்லாத்துக்கும் சொல்ல, அவர் எனக்கு அடிக்கடி ஒத்த தலைவலி வருதுங்க அப்படிலாம் சொல்கிற போது, அப்படியா அதுக்கு அருமையான டேப்லெட் ஒன்று வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்டலாம் இது பண்ணிவிட்டு ஒத்த தலைவலி மருந்து எதையா பெஸ்ட்டுன்னு கேட்டு சாம்பிள் ஒரு 6-7 வாங்கிட்டு வந்துட்டு கொடுக்க குஷியாயிட்டார். எனிவே இவருடைய ஜாதகம் கை கையை காலு மூக்கு கண்ணு எல்லாத்தையும் பார்த்து அவருடைய வித்தையை காட்ட ஆரம்பிச்சிட்டார் அந்த ஜோசியர். எல்லாம் பிரமாதமாக இருக்கியா, உனக்கு ஒரு 6-7 மாதம் கஷ்டம், அப்புறம் பழகிடுமா சார்? இது ரொம்ப பழைய ஜோக்கியா, நீ அந்த ஜோக்கை சொல்லி ஜோசியர் இது பண்ணாத அப்படிலாம் சொல்லி, இந்த பாரு உனக்கு இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்குள்ள ஓங்கி ஓங்கி அடிக்க போகுது. யாரு? அதிர்ஷ்டம் ஐயா, அதிர்ஷ்டம். நீ ஒரு பொண்ணை வேறு லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், லாவண்யா சார், ரொம்ப அழகான பொண்ணு, நல்ல பொண்ணு, அவளும் டாக்டர். ஆனால் பாவிகளா, புருஷனும் டாக்டர், பொஞ்சாதியும் டாக்டர் அப்படின்னு சொன்னால் கோடி கடையாக சம்பாதிக்கலாமாப்பா. நாங்கள்லாம் டாக்டர்களை நினச்சி வயிறு எறிகிறோம், நீ என்னடான்னா என் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு என்கிட்ட வந்து கேட்குறியப்பான்னு அந்த ஜோசியர் சொல்ல, சார் அதெல்லாம் வெளியில் இருக்கிற ஒரு தோற்றம் அப்படி சார், எல்லாருக்கும் அப்படி தான் தோணும், ஆனால் உண்மை நிலைமை அப்படி இல்லை சார், பல டாக்டர்கள் கஷ்டப்படுறாங்க. நான் ஏதோ பாஸ் பண்ணி வெளியே வந்திருக்கேனே தவிர எங்கள் அப்பா கடன் உடனெல்லாம் பட்டு வாங்கி செலவழிச்ச பணம்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதனால் தயவுசெய்து என் ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு சான்ஸ் இருக்கா, இல்லைன்னா நான் ஏமாந்து போகிறேனா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா, உன்னுடைய கை கால் மூக்கு கண்ணு எல்லாத்தையும் பார்க்குற போது எனக்கு ஒன்று பழிச்சுன்னு புரியுது, எப்படியோ எங்கிருந்தோ உனக்கு கோடி கோடியாக பணம் கொட்ட போகுது. என்னது கோடி கோடியாவா? ஆமாய்யா, சாதாரண சொல்ல பெரிய கோடி. உனக்கு இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ள ஒரு 60-70 கோடி வந்தா சார் அப்படின்னா மயங்கி விட போக, ஜெய்சீலன் தம்பி எழுந்துருப்பா, பயப்படாதப்பா, ஒரு 60-70 கோடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்ப்பா. எப்படி அது யூரோவில் வரப்போகுதா, யூஎஸ் டாலரில் வரப்போகுதா, சிங்கப்பூர் டாலர் வரப்போகுதா, இதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் உனக்கு பெரிய லெவலில் பணம் கொட்ட போகுது, அது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல, அவர் காலில் விழுந்து, ஜோசியர் ஐயா உங்கள் வாய்க்கு சர்க்கரையே போடணும், இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தியை கொடுத்துட்டீங்களே, தேங்க்யூ, இது நடந்ததுன்னா உங்களை நான் மறக்கவே மாட்டேன், அதில் 1 கோடி உங்களுக்கு, ஐயோ இந்த கோடியில் மரத்தடியில் உட்காந்துருக்கிற எனக்கு 1 கோடி தரேன்னு சொல்கிற மனசு இந்த ஜெயசீலனுக்கு இருக்குன்னா தம்பி தேடி கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்ல, ராத்திரியெல்லாம் கலராக கனவு வருது அவனுக்கு. அவன் காதலிக்கிட்ட சொல்லி சும்மாரியா ஜெயசீலன், நான் தான் இருக்கேனே உனக்கு சப்போர்ட் பண்ணேன், நீயும் டாக்டர் நானும் டாக்டர், எனக்கு உங்கள் மாதிரி கடன்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் உங்கள் அப்பா எனக்கு வேண்டி கடன் வாங்கினவன் நினச்சி அந்த கடன்லாம் நான் அடைக்கிறேன், நீ கவலைப்படாதயா, எதுக்கு இப்படி போட்டு பணம்னு பெய்யா அலையிற, சின்சியரா வர பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குற வழி பாரு. ஆமாம், தொழிலே இல்லை, உன் கையை வேணா பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கை கால்லாம் தடவை, சுமார் என்ன பண்ணுற அப்படின்னு, இல்லை உனக்கு ஏதாவது வியாதி இருக்காது செக் பண்ணுறேன், தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படின்னு சொல்ல, 2 பேரும் இளமை விளையாட்டுகள்லாம் ஹாப்பியாக சிரிச்சு கி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறார்கள். அப்படியாக ஏதோ நடக்க போகுதுன்னு ஜோசியர் நல்லா இழக்கி விட்டுட்டாரு, கிளப்பி விட்டுட்டாரு, சொல்லி விட்டுட்டாரு. அது கேட்டு அந்த நினைப்பிலேயே இருக்கான் இவன். ஆனால் ஜோசியர் இன்னொன்னு சொன்னார், அதாவது இது நல்லபடியாக நடக்கணும்னா டெய்லி காலையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் வேண்டிக்கோ, அதே நேரத்தில் டெய்லி உடம்பெல்லாம் நல்லா ட்ரிம்மாக வச்சுக்க, டாக்டரே லொக்கன்னு இருமினா அந்த வாய்ப்பு போயிடும். அதனால் எந்த வியாதி எதுவும் இல்லாமல் ஜம்மனி, சார் எனக்கு என்ன சார் இப்போ தான் சார் 24 வயசு ஆகுது, அப்புறம் என்ன அப்படின்னா, அப்புறம் 24 தான்டா, பட் இருந்தாலும் நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்கணும், அண்ட் பாருக்கு போயிட்டு உடம்பெல்லாம் ட்ரிம்மாக வச்சுக்கோ,
ஸோ தட் உன்னை பார்த்த உடனே ஹெல்த்தி டாக்டர்னு தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இல்லை சொல்ல இது என்னப்பா இது ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு டெய்லி என்னை வந்து பார்க்கணும், அப்போ தான் இது நடக்குங்கிறாரு. ஜோசியர் ஒரு உள்குத்தை வைத்து விட்டார், என்னை வந்து பார்க்கணும்னு. சரின்னு சொல்லிட்டு இவன் டெய்லி அவரை போய் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு பேசிட்டு வருவான். உனக்கு இந்த மாதம் வரும், இல்லைனாக்கா அடுத்த மாதம் கண்டிப்பாக வரும். அட போங்க சார், இதே தான் 1.5 மாதம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். இல்லைடா, வருதுடா வருதுடா வருதுடா, நான் சொன்னால் தப்பாதுடா. இந்த ஜோசியன் மரத்தடியில் இருந்தாலும் நிச்சயமாக ரொம்ப ஜோசியன் தெரிஞ்சவன்டா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவரு நம்ப மாட்டீங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. சொல்லட்டுமா? என்னது நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கே சொல்கிறேன். நம்ப மாட்டேன்னு சொன்னால் உடனே நீங்களும் அதை நாங்கள் நம்ப மாட்டோம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறீங்களே, தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனிவே கதையை முடிக்கணுமே, சொல்ல வேண்டாமா? அதாவது திடீர்னு ஒரு காரில் நம்ம ஜெயசீலன் வீட்டுக்கு ஒரு ஆள் ஒய்ஃபோடு வர்றாரு. ஒய்ஃபோடு வந்துட்டு, சார் வணக்கம், மிஸ்டர் ஜெயசீலன் இங்கே இருக்காரு, நான் அப்பாட்ட கேட்க என்ன விஷயமா அப்படின்னு கேட்க, அவர் ஒரு வேலை விஷயமா அவர்கிட்ட பேசணும். என்னது வேலை விஷயமாவா? ஏதாவது ஓலை கொண்டு வந்திருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்க, இல்லை சார் இல்லை சார், இது ஃபாரின் வேலை சார். ஃபாரின்? பையன் பாத்ரூம் போயிருக்கான், யூரின் வந்துடுவான் இப்போ அப்படின்னு சொல்ல, ஜெயசீலன் வெளியே க்ளீனாக சுத்தமாக வர, நல்ல பர்சனாலிட்டி, ஆள் நல்லா இருக்கான். 24-25 வயசுனா எப்படி இருப்பான் பையன்? சும்மா வந்த டே உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க, ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இப்படி பார்க்குறோம். அவங்கெல்லாம் ஒரு 50-55 வயசு இருக்கும். ஜெயசீலனுக்கு ஜோசியர் ஞாபகம் வந்த, ஆஹா ஏதோ விஷயம் இருக்கே அப்படின்னு சொல்லி, வாங்க 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 சார், நாங்கள் அமெரிக்காவிலேருந்து வரோங்க. அமெரிக்காவில் எங்கள் ஊர், நாங்கள் இருக்கிற இடம் நியூ ஜெர்சி, அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்காக. நம்ம ஜோசியர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார், ஜோசியர் எனக்கு வேலை ஒன்று கிடைக்கும் நிச்சயமா அப்படிலாம் சொன்னார். பட் என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லலையே. இல்லை அவருக்கு ரொம்ப தெரியாது. பட் இருந்தாலும் நாங்கள் ஒரு நல்ல டாக்டராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லியிருந்தோம். நல்ல டாக்டர் ஒருத்தர் தேடி கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொன்னோம். ஆனால் அவர் ஒரு 7-8 பேரை பார்க்கணுன்னு சொன்னாக்க மாட்டேங்கிறாரு. ஒரே ஒரு ஆள் தான் நான் பார்த்தேன், ஜெயசீலன்னு. அந்த பையன் அருமையான பையன், ஃபேமிலி பேக்ரவுண்டு அது இது, பையனுடைய குணம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், சூப்பர் பாய். அந்த பையனை நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்லாம் சொல்கிறாரு. அவர் என்ன, நீங்கள் ஏதோ சொக்குப்படி போட்டு மைக்கெட்டிங்க போல் இருக்க அப்படின்னு சொல்ல, புல்லரிக்குது யாருக்கு? நம்ம ஜெயசீலனுக்கு. சார் என்ன சார் இது, ஜோசியர் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. அவர்கிட்ட ஏற்கனவே நீங்கள், ஆமாம் எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கோம், 2 மாதமா ஒரு டாக்டர் படியான்னு சொல்லிட்டு இருக்கோம். என்னது டாக்டர் பிடிக்கணுமா? ஆமாம், வலை வச்சு புலி சிங்கத்தை பிடிக்கிற மாதிரி ஒரு டாக்டர் பிடி, நம்ம பிடியிலே இருக்கணும் 24 hours அவர் அப்படின்னு சொல்ல, சார் கேட்கறதுக்கு பயமாக இருக்கே சார், நீங்கள் வில்லன் குரூப்பில் வந்திருக்கீங்களா சார்னு சொல்ல, அந்த பல்லன் கொஞ்சம் சிரிக்க, சார் பயமாக இருக்குது சார், இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது சார், ரொம்ப சார் சிரிக்காதீங்க சார்னு சொல்லி, தம்பி லக்ஷ்மி தேவியே ஒரு தேடி வந்துட்டா, நீ அவளுக்கு கழுத்தில் தாலியை கட்ட போகிற. என்னது? ஆமாம், லக்ஷ்மி தேவிக்கு தாலியை கட்டி ஒய்ஃப் ஆக்கிட்டேன்னா பணம் கொட்டுமேப்பா. என்னது? ஆமாம்ப்பா, ஒரு பெரிய பண முதலாளி, கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி வச்சுருக்கார் இந்தியன் பணம் வேல்யூவில். அவர் ஒரு நல்ல டாக்டர் உடனே சொல்லி, இந்தியனாக தான் இருக்கணும், நான் இந்தியன், மேட் இன் இந்தியா, அதே மாதிரி என் டாக்டரும் மேட் இன் இந்தியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நாங்கள் ஒரு நல்ல டாக்டரை தேடிக்கிட்டு இருக்கோம். சின்சியராக இருக்கணும்னு சொன்னால் யங்காக இருக்கணும், அதே நேரத்தில் புத்திசாலியாக இருக்கணும், அண்டு ஃபேமிலியெல்லாம் ஒரு நல்ல ஃபேமிலியாக இருந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தால் நல்லவனாக இருப்பான் அப்படின்னு நாங்கள்லாம் நம்புகிறோம். அவர் என்னுடைய குட் ஃப்ரெண்ட். அவர் தான் எங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஃபேரெல்லாம் போட்டு இங்கே இந்தியாவுக்கு அனுப்பிச்சு
அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஹோட்டல் சோலா ஹோட்டல், அங்கே ரூமும் போட்டிருக்காரு. ஹனிமூன் ஸ்வீட்டையும் எனக்கும் இவளுக்கும் போட்டிருக்கானா பார்த்துங்களேன். போகிற பக்கம் 4வது குழந்தை பிறந்துருவோம்னு கவலையாக இருக்குது எங்களுக்கு. அப்படியோ டாக்டர் சொல்லுங்கோ, நீங்களே இல்லை சொல்ல. சரி 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 விஷயத்துக்கு வாங்க சார், நீங்கள் எங்கேயோ வேறு ட்ராக் மாதிரி போகிறீங்களேன்னு ஜெயசீலன் சின்ன பையன் சொல்ல, ஒன்றும் ஒரி பண்ணாத, நல்ல அருமையான வேலை, எக்கச்சக்கமாக சம்பளம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். மாதம் ஒரு 5 லட்சம் சம்பளம் கொடுப்பார். ஓகேயா? இது பா 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 5 lakhs எஸ். சம்பளத்தை வந்து எல்லாரும் வேலையெல்லாம் செஞ்சு முடித்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு அந்த முதலாளி எப்படின்னா சம்பளத்தை கொடுத்துட்டு தான் வேலையே ஆரம்பிப்பார். அதாவது வேலை செய்கிறவங்க மனசு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கு குறையே இருக்கக்கூடாது. இன்றைக்கி பேசின தொகையை கையில் கொடுத்துருவார். அதுக்குள்ளே டேக்ஸு கீக்ஸு அது இது எல்லாம் வரதா கட்டுவார். அதுலேயும் பிரச்சனை இல்லை. இந்த 5 லட்சங்கிறது நெட்டாக அப்படியே இருக்கும். இதில் இன்னொரு வித்தியாசமான விஷயம், அவரை உயிரோட நீ 8 வருஷம் வச்சுக்கிட்டேன்னா, என்னது நான் வச்சுக்கணுமா? ஆமாய்யா, நீ டாக்டர் தானே, உயிர் காப்பவன் தானே, கடவுளுக்கு அடுத்தபடி இல்லைன்னா கடவுளுக்கு ஈக்குவலண்ட்டாக டாக்டரை பற்றி சொல்கிறாங்கல்ல, 8 வருஷம் அவர் உயிரோடு இருக்கும் தான் அதில் கண்டிஷன். அந்த 8 வருஷம் அவர் உயிரோட நீ வச்சுக்கிட்டேன்னா உனக்கு $10 மில்லியன் கிஃப்ட்டு. 10வது வருஷம் முடிந்த அடுத்த நாள் உன் அக்கௌண்ட்டில் $10 மில்லியன் கொடுத்துருவார். அது வரைக்கும் உனக்கு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா இந்தியன் மணியில் சம்பளம். இங்கே இருந்தால் இந்தியன் மணியில் வரும், அமெரிக்காவில் இருந்தால் US வரும். இதுதான் மேட்டர். அங்கே தங்க திங்க எல்லாத்துக்கும் அழகான வீடு ஒன்று கொடுத்துருவார், முதலாளியுடைய பக்கத்து வீடு. அங்கே நீ டாக்டர் அப்படின்னு போர்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உனக்கு இருக்கிற ஒரே பேஷண்ட் அவர் தான். ப்ளஸ் அஃப்கோர்ஸ் அவர் குடும்பத்தில் இருக்கிற சில பேருக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இது வந்தாக்க சொல்லணும். பட் இதில் மெயினாக நீ பார்த்துக்க வேண்டியது அவருடைய உயிர் ஜாக்கிரதையாக பத்திரமாக இருக்கணுங்கிறது முக்கியம். நீ அதுக்காக வேண்டி எல்லாம் செய்யணும்னு இல்லை, செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இது சரியில்லை அது சரியில்லை, இதுக்கு வந்து நீங்கள் பெரிய டாக்டரை பார்க்கணும் அண்ட் எக்ஸ்பர்ட் யாராவது பார்த்தா தான் அது நடக்குங்கிற மாதிரி சொல்லி அவரை கரெக்டாக கைட் பண்ணணும். அதுக்கெல்லாம் ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. டக்குன்னு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் செக் பண்ணி பெரிய பெரிய டாக்டர்ஸை பார்த்து அதெல்லாம் அவர் பண்ணிப்பார். பட் ஸ்மால் விஷயங்கள், சின்ன சின்ன உபாதைகள், அது இது வலி இந்த மாதிரிலாம் இருக்க வைக்கிறதுனா பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பு. எதுக்கு பக்கத்து வீடுன்னா 24 ஹவர்ஸும் அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரணும். புரியுதா? அப்படின்னு ஒன்று பாதி கனவில் மிதக்கிறான், பாதி நனவில் இருக்கான். வந்தவர் இதெல்லாம் சொல்ல ஆச்சரியப்பட்டு ஆண்டவன் கண்ணை திறந்துட்டான்னு அப்பா கணக்கு போடுறாரு. ஆஹா, மாதம் 5 லட்சம்ல பையன் ஒரு 50,000 பேக்கெட் பண்ணி வரை வச்சுட்டு பாக்கி 4.5 லட்சம் கடன் அடித்தா ஒரே வருஷத்துக்குள்ள கடன் அடிச்சிடுவோமேன்னு சொல்லிட்டு, என்ன சார்னு கூப்பிட்டு, என்ன நீங்கள் 2 பேரும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அப்பா ரொம்ப அதிகமாக கடனை வாங்கி பையனை சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து இப்போதான் வந்து அந்த கடனெல்லாம் எப்படி அடைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு அப்படின்னு ஒன்று, சார் எவ்வளோ கடன்? நிறைய இருக்குது சார், வட்டி கிட்டிலாம் சேர்த்து ஒரு 50 லட்சம் அவ்வளோதானே. இது கரெக்டாக ஆச்சுன்னா எல்லாம் ஆச்சுன்னா 50 லட்சம் ஒரே செக்காக உங்களுக்கு போனஸ்ன்னு வாங்கி கொடுத்துட்றேன் அவ்வளோதானே அப்படின்னு ஆனந்தன் அப்படிங்கிற அந்த வந்தவர் சொல்ல, அவர் ஒய்ஃபு ரொம்ப நேரம் பேசாமலே இருக்கிற மைதிலி, ஆமாம் 50 லட்சம்லாம் அவருக்கு வந்து சும்மா டிப்ஸ் கொடுக்குற மாதிரி, ஐயன் வந்து டாக்டர் நல்லபடியாக வேலை செய்வான் அதெல்லாம் தெரிஞ்சு போய் அவருக்கு பிடிச்சி போச்சுன்னு சொன்னாக்க தான் சொல்லியாச்சே, 10வது வருஷம் அவருக்கு இவ்வளோ மில்லியன்ஸ்லாம் சொல்லியாச்சே. அதனால் இந்த ஜாபை சந்தோஷமாக எடுத்துங்க. அந்த ஜோசியர் மூலமாக உன்னுடைய நடவடிக்கை அது இது எல்லாத்தையும் செக் பண்ணி உனக்கு கொண்டு பெரிய கட்ட வழக்கம் அது இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்டு நீ உயிரோடு இருப்ப அவரை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் அப்படிங்க. தலை கிர்கர்னு சுற்றுது. யாருக்கு? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும். ஜெயசீலன் குஷி ஆயிட்டான். பூர்வ ஜென்ம புண்ணியமா அப்படின்னு யோசிக்கிற போது லாவண்யா புண்ணியமாக தான் இருக்கும். அது நமக்கு எதுக்கு அவ்வளோ புண்ணியம்? லாவண்யாவோட புண்ணியத்தில் நமக்கு இதெல்லாம் நடக்கிறதுன்னு அப்பவும் வரப்போகிற மனைவி இப்போதைக்கு காதலியாக இருக்கிறவளை நினச்சி, அப்பா எல்லாமே லாவண்யாவோட
புண்ணியத்தில் தான் நடக்குதுன்னு சொல்ல, அப்பா டே குத்துக்கெல்லாம் நானும் உங்கள் அம்மாவும் இருக்கும், எங்களை விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணு லாவண்யா விடு புண்ணியங்கிறேடா. இல்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருப்பீங்க, அவள் நிறைய பண்ணியிருக்காள் சொல்லி அப்படி இப்படி வந்தவர் குஷியாகி வந்ததுக்கு நீங்கள் ஓகேன்னு இப்போ சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு போனஸ் பணத்தில் ஒரு 5 lakhs கொடுக்குறேன் வச்சுங்க அப்படின்னு சொல்ல, அனந்தன் காலில் புதுக்கட்டீர்னு டாக்டர் ஜெயசீலன் தன்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் மறந்து விழ, அவங்க 2 பேரும் அட்டென்ஷனில் எழுந்து நின்று 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னா, சார் வேணாம் சார், பாவம் சார் லாவண்யா 16 குழந்தைகளும் அவ்வளோ பெறையோ 16 செல்வத்தையும் பெருங்க எல்லாம் சொல்லி இல்லை 5 லட்சத்துக்கு ஒரு செக்கையும் கையில் கொடுத்துட்டு சில சஸ்பென்ஸ் யார் என்னங்கிறத மட்டும் இப்போ சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த படகு காரில் ஏறி சோழா ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. இங்கே அப்பாவும் பிள்ளையும் அம்மாவும் ஒருத்தர் திரும்பி பார்க்குறாங்க. மிரக்கல் மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆனந்தன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் அட்டகாசமாக ஆனந்த செய்திகளை கொடுக்க அதிர்ச்சியில் ஜெயசீலன் அவள் அப்பா அம்மா எல்லாரும் அப்படியே கண்ணை விரித்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து அவங்க எல்லாம் முடிஞ்சு ஒரு 5 லட்சம் செக்கையும் கையில் கொடுத்துட்டு கிளம்புற போது போய் அவங்கள வண்டி ஏற்றி வழி அனுப்பிச்சிட்டு உடனே தன்னுடைய ஓட்ட ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு ஓடுறான் லாவண்யாவை பார்க்கறதுக்கு நம்ம ஜெயசீலன். யார் காதலி வருங்கால மனைவி அப்படின்னு ஓடி லவன்னு லாவகமாக அவளை கட்டி பிடிச்சி விஷயம் தெரியுமா உனக்கு, விஷயம் தெரியுமா பார்க்குற போது அவங்க அப்பா அம்மாலாம் என்ன கூத்துது அப்படின்னு குரல் வர, சும்மா இருக்கு என்ன இது ஜெயசீலன் மூளை இல்லையா, அப்பா அம்மாலாம் இருக்காங்க இங்கே வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்டுன்னு தெரியும், இவ்வளோ ஃப்ரெண்டுன்னு தெரியாது அவங்களுக்கு, சரி இப்போ தெரிஞ்சிட்டு போகுது விடு அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு, பாபா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படின்னு காலில் விழ, என்னப்பா இது திடீர்னு இந்த பையன் காலில் விழுறான்னு லாவண்யாட்ட கேட்க, அது ஒரு பெரிய கதை அப்புறமா சொல்கிறேன், இப்போ தான் முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்காரு. அதை விட முக்கியம் இதுதான், என் பொண்ணோட வாழ்க்கை. அப்பா அவர் ஒரு டாக்டர்ப்பா, என் கூட படிக்கிறவர், நானும் அவரும் ஒன்றாவே படித்து ஒன்றாவே பாஸ் பண்ணி ஒன்றாவே வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அடடா டாக்டர் பையனா, வெரி குட் எனக்கு தெரியும், உனக்கு யாராவது பிடிச்சதுன்னா நல்ல பையன் அத்தை பிடிப்பேன்னு அப்படின்னு சொல்லி அப்பா டக்குன்னு பால் மாற, அம்மாக்காரி நான் நினச்சேன் பையன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக நல்லா இருக்கானே, நம்ம பொண்ணும் அவனும் ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க நினச்சேன், வாழ்க்கையில் நடந்துடும் போல் இருக்குன்னு சொல்ல, அவ்வளவுதான் ஜெயசீலன் உடனே அவங்க 2 பேரையும் அத்தை பாபா ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, லைஃப் லாங் நானும் லாவண்யாவும் சந்தோஷமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க, இப்போ தான் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது அது சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், அமெரிக்காவில் ஒரு பெரியவரை பார்த்துக்க வேண்டிய வேலை கொடுத்துருக்காங்க அப்படிலாம் சொல்லி இல்லை இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, எல்லாரும் அப்படியா வெரி குட் அதான் எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம்னு உடனே அதிர்ஷ்டம் வருதே, ஐயோ உங்கள் வீட்டு பொண்ணை 4 வருஷமாக லவ் பண்ணுறேன் சார் அப்படிலாம் சொல்லிவிட்டு லாவண்யா ஒரு முறைச்சி ஒரு வெட்டி ஜெயசீலன் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல, சரி ரைட் அப்படின்னு அப்பாவையும் அம்மாவையும் அந்த பக்கம் எங்கேயோ அவங்க பாட்டுக்கு போக, இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு, என்னையா நீ பாட்டுக்கு கிளம்பி அமெரிக்கா போகிறீங்கிற, உனக்கு மனசாட்சியே கிடையாதா, 4 வருஷமாக ஒருத்தர் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு உன்னை பார்க்காம எப்படி இருக்க முடியும், அதானே இந்த ஆங்கிளை நான் யோசித்தேன், என்ன அந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள்னு, எவனோ ஒருத்தன் பணம் கொடுக்குறான் 5 லட்சம் கொடுக்குறான் 10 வருஷத்தில் 10 மில்லியன் வருதுன்னாக்க அவ்வளோதானே, பணம் வந்தால் எங்கெல்லாம் விட்டு போயிடுவேன் நீ, அதுவும் நான் யார் உன்னுடைய ஃப்யூச்சர் ஒய்ஃபு அண்டு நீ நானும் உயிருக்கு உயிராக காதலிச்சுட்டு இருக்கோம், என்ன நினச்சிட்டு இருக்க மனசில் கேட்க, ஐயோ இது நினச்சே பார்க்கலையே, அமெரிக்கா வேண்டாம் ஆப்பிரிக்கா வேண்டாம், இங்கேயே இருக்கிற வழியை பாரு, நீ உனக்கு காலம் பூரா சம்பாதிச்சு சோறு போடுறது என்னுடைய பொறுப்பு, கூழோ கஞ்சியை ஊத்துறேன், ஐயோ கூழோ கஞ்சியை குடிச்சு அழுத்து படுத்தும்பா, கொஞ்சம் நல்ல சாப்பாடு வாட இருக்கு சோ, இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்யா அவ்வளோதான் புரிஞ்சுக்க அப்படிலாம் சொல்ல, ஐயோ ப்ளீஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட முடியாதும்மா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, உனக்கு அமெரிக்கா எனக்கும் அமெரிக்கா ஆசை இருக்குது, எனக்கு கொடுத்துருக்காங்களா அங்கே ஆஃபர், உனக்கு மட்டும்தானே, ஐயோ ஒன்றுமே பணம் வேணாம், ஜோடியாக எனக்கு வந்து பண்ணுறோம், இவளுக்கு எப்படியாவது அந்த ஊரில் வேலைகள்லாம் பண்ணுறதுக்கு ஒர்க் பர்மிட்லாம் வாங்கி கொடுங்க, இவ தனியாக வேலையை பார்க்கட்டும் அப்படின்லாம் சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்குறியா என்னையா கேட்குறது, கண்டிஷனை போடியா அப்படின்னு சொல்ல, ஜெயசீலனுக்கு இருந்த சந்தோஷமெல்லாம் குப்புன்னு வேர்வையா வந்து ஷாக் ஆயிட்டான், என்னடா இது பிள்ளையார் படிக்க குரங்கா முடியுது, இவ்வளோ தூரம் சந்தோஷமாக
ஒரு பெரிய வேலை கிடைச்சிருக்கு, நம்ம அமெரிக்கா போக போகிறோம், அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம், உலகம் ஃபுல்லாக சுற்ற போகிறோம். ஒரு பெரியவரை ஒரே ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கிற வேலை மட்டும்தான். அதுவும் டெய்லி அவர் எப்படி இருக்கார் என்னன்னு 3 வேளை செக் பண்ணி பார்த்து அவர் ஒரு 8-9 வருஷம் உயிரோடு வச்சுக்கணும், அவ்வளோதான். அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தா லாவண்யா குறுக்க இவ்வளோ பெரிய கட்டையை போடுறாள். ஆனால் அவன் சொல்கிறது நியாயம்தான். அவன் இல்லாமல் நானும் எப்படி இருப்பேன்? முதல்ல ஏதோ ஒரு 10 நாள் 1 வாரம் ஹாப்பியாக போயிடும். அப்புறமா லாவண்யா நிலவு வந்து வாட்டி எடுக்குமே. ஸோ இவ்வளோ தூரம் அவங்க நம்ம வரணும்னு சொல்கிறதுனால ஒரே ஒரு கண்டிஷன், கூடவே என்னுடைய காதலி, அதாவது அங்கே வரத்துக்குள்ளே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்குவோம், மனைவியை கூட்டிக்கிட்டு வருவேன், 2 பேரும் டூரிஸ்ட் விசா முதல்லையே வாங்கி வச்சிடுறோம், அது இதெல்லாம் சொல்லி இல்லை அவங்கள்ட்ட ஒரு கண்டிஷனை போடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளைக்கு அந்த அனந்தனை தேடி சோழா ஹோட்டலுக்கு போய் அனந்தர் ஒய்ஃபையை பார்த்து, சார் உங்கள் ஆசீர்வாதம் வேணும், அதே நேரத்தில் உங்கள் கருணையை வேணும் சொல்ல. என்னப்பா என்ன ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், தம்பதி சமேதமாக வரணும் சார். நான் என்னது தம்பதியா? கல்யாணம் ஆகிடுத்தவனுக்கு என்னப்பா இது திடீர்னு குண்டை தூக்கி போடுற? நல்ல பையன் நினச்சா என்னென்னோ பண்ணியிருக்க போல் இருக்கே, திருசமாமெல்லாம் அப்படின்னு கேட்க, இல்லை சார் என்னுடைய காதலி லாவண்யா சார் இந்த அமெரிக்கா ட்ரிப்பை கேட்ட உடனே எப்படி ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கிறதுன்னு கேட்குறா. இப்போ பாருங்கள், நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க, இங்கே சோழா ஹோட்டலுக்கு ஒய்ஃபோடு வந்திருக்கீங்க, அதுவும் 3 குழந்தைகளை பெற்றப்புறம் குழந்தைகள்லாம் கவலைப்படாமல் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு வந்திருக்கீங்களே, அதே மாதிரி தானே சார் நாங்கள் சின்ன ஜினசுகள் இளசுகள் அப்படில சொல்ல. ஆமாம் கரெக்டாக, அதுக்கு என்ன பண்ணுங்கிற? அவளும் என் கூட வரணும் சார். அது ஒன்று தான் சார் நான் போடுறேன், சின்ன தப்பாக நினைக்காதீங்க, சின்ன என்னது கண்டிஷன் போடுறேன். ஐயோ கண்டிஷன் இல்லை சார், ரிக்வெஸ்ட் சார்னு சொல்ல. சரி ரைட், ஓகே, ஐ வில் ஒர்க் ஆன் தட், ஐ லெட் யூ நோ திஸ் ஈவினிங். ஏன்னா வேதாந்த மூர்த்திகிட்ட பேசாமல் எதுவும் நான் சொல்ல முடியாது. யார்கிட்ட சார்? விஎம்னா ஜிஎம்னு கேள்விப்பட்டிருக்கேன். யார் சார் விஎம்? அவர் பேர் வேதாந்த மூர்த்தி, அதான் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேனே, அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். இந்த விஷயம் சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயமாச்சே. என்ன சார் இது? ஒரு டாக்டருக்கு 2 டாக்டராக பார்த்துக்குறோம் சார். அவளுக்கு மட்டும் எப்படியாவது ஒர்க் பர்மிட் அது வாங்கி கொடுத்துட்டா ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஒருவேளை சார் 30-40 வருஷம் இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை, பட் அவ்வளோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்னா எங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருப்போமே சார் நான் சொல்ல. சரி ரைட், கேட்டு சொல்கிறேன், ஓகே அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 8 மணிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, அனந்தன் ஒரு ரிக்வஸ்ட் ஓகே ஆகிடுச்சு, அதுக்குள்ளே வழியெல்லாம் பாருன்னு சொல்ல, இங்கே கடன்னு அங்கேயும் இங்கேயும் 2 குடும்பம் ஓடி பேசி ஈஸி எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணாமல் 2 பேரையும் சேர்த்து அனுப்பக்கூடாது. அது எல்லாமே அவங்க கண்டதில் நடக்கும். இருந்தாலும் கல்யாணம்ங்கிறது ஒன்று நடந்தால் தான் சொசைட்டியில், இல்லையா சொசைட்டியை பற்றி கவலைப்படுற ஆளுங்களாம் நீங்கள்லாம் சும்மா புழுகின்ற ஏதோ அவங்க மனசில் தோன்றதை சொல்லுவாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கும் இந்த பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ண போகிறோன்னு சொல்லி கல்யாணத்துக்கெல்லாம் தேதி குறித்து அனந்தன் கிட்ட, சார் நீங்கள் இன்னும் 1 வாரம் 10 நாள் இருப்பீங்கன்னா சொல்லுங்கள் சார், அதுக்குள்ளே எங்கள் கல்யாணத்தை நீங்கள் தலைமை தாங்கி நடத்தணும் சார், பெரியவரம் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார், விஎம் சார் வந்தாலும் அப்படின்லாம் சொல்ல. இல்லை அதெல்லாம் அவர் வர முடியாதப்பா, அவர் எப்படி வருவார்? அவரே வந்து யாராவது டாக்டர் பார்த்துக்கணுன்னு இருக்கிற போது நீ தான் வந்து அங்கே பார்த்துக்கணும், நீ ஒய்ஃப் வாங்க அங்கே அப்படின்னு சொல்லி, அதுக்குள்ளே இவங்க டூரிஸ்ட் வீசா கீஸெல்லாம் அப்ளை பண்ணி அண்டு நல்ல ஃபைனான்ஷியல் பேக்கிங்லாம் இருக்கிறதுனால டூரிஸ்ட் வீசா கிடச்சிருது. 2 பேரும் கிளம்பி அமெரிக்காவுக்கு கல்யாணத்தை சந்தோஷமாக முடித்து, கல்யாணத்தை மட்டுமா முடித்தாங்க, முதல் இரவு 2வது இரவு 3வது இரவு முடிச்சுட்டு ஃப்ளைட் ஏறிட்டாங்க எல்லாரும். அனந்தன் கூடவே ஜாலியாக ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபேர் அவங்க கொடுக்குறாங்க, யாரோ டிக்கெட்டை போட்டு யாரோ வாங்கிட்டு போகிறோம் இவருக்குள்ள பார்த்துட்டு, இது என்ன சார் வீடு மாதிரியே இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸா? ஐயோ ட்ரெயின்லேயே நான் ஃபஸ்ட் கிளாஸில் போனது இல்லையே சார், 3rd கிளாஸ் தான் போவேன், ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் கிளாஸ். லாவண்யா நீ சுமாரியா? நான் போயிருக்கேன் நிறையா. எங்கே போயிருக்கேன்? ஒன்றும் இல்லை, ஹைதராபாத்துக்கு 2 தடவை போயிட்டு வந்தேன், அதெல்லாம் எக்கானமி கிளாஸ் தான், இருந்தாலும் ஃபஸ்ட் கிளாஸில் ஃப்ரீயாக இருந்ததுனால ஏர் ஹோஸ்டஸ் என் ஃப்ரெண்டு அங்கேயே உட்காந்துருவான்னு கூப்பிட்டு போகிறான், அதானே பார்த்தேன், என்னவோ காசு கொடுத்து ஃபஸ்ட் கிளாஸில் போகிறா, அவரே அடிச்சு விட்றீ அப்படின்லாம் சொல்லி இல்லை, ஹாப்பியாக அமெரிக்காவுக்கு பறக்கிறார்கள். கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.